ஆடணும் பாடணும் அவ்வளோ பேர் வயிறு வச்சுருந்தா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன். 2 பிளாஸ்டிக் சர்ஜரி. வயிறு பெருசாகி போச்சு. அதுக்கு பண்ணேன். திரும்ப வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணேன். திரும்ப முட்டி ஆப்ரேஷன் பண்ணேன். தெரியும் பண்ணேன். அப்போ சொந்த வீட்டில் இருக்கு. அப்போல்லாம் தூங்காது தப்பி தூங்காது, வெள்ளைப்புறா உண்டு, அப்புறம் வந்து சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, நவகிரக நாயகி, நிறைய படங்கள். அப்போல்லாம் 13 கிலோ சதை எடுத்தாங்க. அது இப்போ பண்ணியிருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? பண்ணாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, என்னவோ போச்சு. அது அது ஒரு 50,000, அது ஒரு 50,000, அது ஒரு 50,000, எப்படி 2 லட்சம் 3 லட்சம் போச்சு ஹாஸ்பிட்டல். அப்போ நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்தனால அதுக்கு செலவு பண்ணீங்க. சொந்த வீடு இருக்குல்ல. இது வாடகை வீடா? இது வாடகை. சொந்த வீடு எங்கே இருந்துச்சு? சென்னையில் தசரதபுரம் சாலிகிராம பக்கத்துலையா? எல்லாம் விற்று கித்து பங்கு எல்லாம் கொடுத்து எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு வரைக்குமே படம் நடிச்சிருப்பீங்கல்ல? அவ்வளோ வருஷம் சம்பாரிச்சது எல்லாமே என்ன ஆச்சம்மா? எல்லாம் இப்படிதான், எல்லாம் இப்படிதான். அவங்களுக்கு இவங்களுக்கு இதுக்கு கடனுக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க தனியாக போயிட்டாங்க. உங்களுக்கு 2 பசங்களா? 2. இப்போ யார் உங்களை பார்த்துக்கிறா? இந்த சின்னவன். பெரிய பையன் அவன் போயிட்டான் ஊரை விட்டு.